ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். இன்று ஒரு பிரத்யேகமான நாள். பிப்ரவரி 24 மாசி மாதத்தின் அஷ்டமி திதி. இந்த ஒரு நாளில் பக்தர்களின் குரல் உடனே கேட்கப்படக்கூடிய ஒரு நாள் என்று புராணங்கள் கூறப்பட்டு வருகிறது. இந்த அஷ்டமி திதியில் பைரவரின் வழிபாடு மிக பெரிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள் நம் வீடு, தொழில், வாழ்க்கை, மனம், பணம் அனைத்தையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். இன்றைய ஒரு வீடியோவில் இந்த பைரவரை நம்ம எப்படி வணங்க வேண்டும், மாலை நேரத்தில் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன, இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். ஸ்கிப் பண்ணாம இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மாசி மாதம் தெய்வ சக்தி பூமியில அதிகரிக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும். அதில் அஷ்டமி திதி பைரவரி நட்சத்திர ஒளி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சிவ ஆகமமானது கூறப்பட்டு வருகிறது. அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கினால் தீராந்த கடனானது சீக்கிரமாக முடியும். தடுக்கப்படும் வேலைகள் திறக்கும். பணம், பயம், டென்ஷனானது குறைந்துவிடும். எதிரிகள் விலகி போவார்கள். வாழ்க்கையில வழிகாட்டுதலானது கிடைக்கும். தாமதமான திருமணம், வேலை, பணவரவு போன்றவையானது திறக்கும். இந்த ஒரு நாளானது துறச்சி நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். இன்றைய பைரவரை எப்படி தெரியுமா வழிபடணும்? மாலை நேரத்துல நீங்க பைரவருக்கு மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை செய்யக்கூடிய ஒரு வழிபாடானது மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பைரவருக்கு நீங்க நாளை ஒரே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். அது நெய் எண்ணெயிலேயோ இல்லைன்னா எள்ளெண்ணெயிலோ கூட ஏற்றினால் போதுமானது. இந்த ஒரு தீபமானது விரைவான ஒரு அருளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தீபம் ஏற்றுவதற்கு முன்பு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி: காத்தருளும் கல்ப விருச்ச பைரவரை எனக்கு துணை நின்று அருள்வாயாக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பு கூறிக்கொண்டு ஏற்ற வேண்டும். அடுத்ததாக தீபத்தை ஏற்றியதற்கு அப்புறம் பைரவருக்குரிய ஒரு மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து தடைகளை எரித்து உங்களுடைய பாதையை திறந்து தரக்கூடிய பைரவரின் நாளாக மாறிவிடும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் நாளை கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் இல்லைன்னா 108 முறைகள் அதிகபட்சம் நீங்க கூறினீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். தீபத்தை நேராக உங்கள் கண்முன் இருக்க வைத்து சொல்ல வேண்டும். தீபத்தின் அக்னி உங்களுடைய நெற்றியில் லேசாக பிரதிபலிக்க வேண்டும். இது அக்னி மந்திர பைரவர் என்று 3 சக்திகளையும் இணைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் கிரீம் வத்திரமாக்க பைரவாய நமக. ஓம் கிரீம் வத்திரமாக்க பைரவாய நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இதனை மட்டும் கூறி பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது இந்த ஒரு பூஜையையும் நீங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு சுத்தமான தட்டில் வெள்ளைப்பூ, சிவப்பு பூ, கருப்பு எல், ஒரு நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பைரவரின் படத்தை அல்லது முகத்தை உங்கள் முன்பு வைத்துக்கொண்டு தீபத்தை ஏற்றி 2 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து முதலில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் சிவசிவ அப்படின்னு 11 முறைகள் கூறுங்கள். பின்னர் இந்த சிறப்பு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். கால பைரவாய நமோ நமக அப்படின்னு 8 முறைகள் கூற வேண்டும். பிறகு 108 முறைகள் இந்த மந்திர ஜபத்தை கூறி வழிபட வேண்டும். ஓம் கிரீம் வத்திரமாக்க பைரவாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வழிபட வேண்டும். கடைசியில் உங்களுடைய வேண்டுதல்களை மனதிற்குள் சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கட்டும், வேலை வாய்ப்பு திறக்கட்டும், வீடு தொழிலில் முன்னேற்றமானது கிடைக்கட்டும், எதிரிகள் விலகட்டும், உடல் மனம் அமைதியானது பெறட்டும், என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கட்டும். இதனை மட்டும் நீங்கள் கூற வேண்டும். தீபம் அடைந்த பின்பு அந்த ஒரு நாணயத்தை பணப்பையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது பைரவர் பாதுகாப்பு நாணயமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பலனானது கிடைக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம்.